ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பட்டர் முறுக்கு மொறுன்னு செய்ய 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். தீபாவளி ரெசிபியான முறுக்கை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். 1 கப் மாவு இருந்தால் போதுங்க. உடனடியாக இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கை சட்டுன்னு செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முறுக்கு செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரேஷனில் வாங்கி அரைச்சா பச்சரிசி மாவு தான் இது. மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு. குருண்டைகள் இல்லாமல் சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. பொரிகடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு அதிலிருந்து 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். பொரிகடலையை எவ்வளோதான் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சாலும் லைட்டாக குருணைகள் இருக்கும். ஜலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகம். சீரகத்தை கையில் கொட்டி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கையால் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாவில் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக இது கூட பட்டர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். பட்டர் சேர்க்கும் போது முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மாவு கூட பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவை கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா கொழுக்கட்டை ஷேப் நமக்கு வரணும். அப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் அளவு பட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. மாவு எடுத்திருந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முதவே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு பிழியிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நான் எடுத்திருந்த கப்பில் 3/4 கப் அளவு தண்ணி இந்த மாவு பிசைகிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற மாவுக்கு எந்த அளவு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடணும். முறுக்கு பிழிகிறதுக்காக ஸ்டார் அச்சு தட்டு தான் நான் எடுத்திருக்கேன். முறுக்கு உரலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோம்னா மாவு ஒட்டாமல் வரும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து உரலுக்கு எந்த அளவு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3/4 உலக்கு வச்சோம்னா பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேப் இல்லாமல் மாவை நல்லா துணிச்சு வச்சிடணும். பிழிகிறதுக்கு ஈஸியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முறுக்கை பிழிஞ்சு விட்டுறணும். முறுக்கெல்லாம் நம்ம கட்டாகாமல் சுற்றி பிழியுவோம். இந்த பட்டர் முறுக்கு அப்படி இல்லை, பிழியும் போதே கட்டாகி விழுந்துடும். ஒரே பெரிய முறுக்கு போல் சுட முடியாது. இப்போ இந்த மாதிரி சுட்டதுக்கு அப்புறமா அப்பப்போ திருப்பி விட்டுறணும். பிழிஞ்சு விட்ட உடனே திருப்பி விட்டோம்னா உடஞ்சிரும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வேகும். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பட்டர் முறுக்கு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கை நேரடியாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே போல் எல்லா முறுக்கையும் சுட்டெடுத்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்குக்கு இந்த பட்டர் முறுக்கை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம்.
ஈவினிங் ஸ்நாக்கான முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.